பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகளும் மறுசீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு துரிதமாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அந்தந்த மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் அவர்கள் வழங்கினர். விழுப்புரம் மாவட்டத்தில் 67 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 4906 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு, பால், மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 35 நிவாரண முகாம்களில் 19,654 பேரும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 16 நிவாரண முகாம்கள் அமைத்து 612 பேர் தங்க வைக்கப்பட்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மழையால் சேதமடைந்த வீடுகள், கால்நடை இறப்பிற்கு உடனுக்குடன் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும், பயிர் சேதங்களை கணக்கெடுத்து நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.